ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் ஆல்ரெடி 2024 இப்போ லாஸ்ட் நடந்த கொஸ்டினில் டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இது 51வது கொஸ்டின். ஏ சைனசாய்டல் கேரியர் சிக்னல் பீக் ஆம்பிளிடியூட், கேரியர் சிக்னலோட பீக் ஆம்பிளிடியூட் கொடுத்துருக்காங்க 5 வோல்ட். ஓகேங்களா? அண்டு ஃப்ரீக்வன்சி 100 kHz is amplitude modulated by 5 Hz. 5 Hz. ஓகேங்களா? அடுத்தது the signal peak amplitude 3 volt. What is the modulation index? What is the modulation index? ஓகேங்களா? மாடுலேஷன் இண்டெக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இங்கே ஒரு 2 ஃப்ரீக்வன்சி, அதுக்கு 2 ஆம்பிளிடியூட் கொடுத்துட்டாங்க. நமக்கு தேவையானது என்னது? பீக் ஆம்பிளிடியூட் ரெண்டுக்குமே வேணும். எதுக்கு வேணும்? கேரியருக்கும் வேணும், இன்னொன்று என்னது மெசேஜுக்கு வேணும். இந்த 2 கிவன் டேட்டாவில் இருந்துச்சு அப்படின்னா அதை பிக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணிட்டு போயிடலாம், நம்மளால ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் எடுத்துகிட்டு போயிடலாம். ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் என்ன பண்ணிட்டுனா எடுத்துக்கலாம். ஸோ பீக் ஆம்பிளிடியூட் ஆஃப் கேரியர் சிக்னல், ஆம்பிளிடியூட் ஆஃப் கேரியர் சிக்னல் என்ன உங்களுக்கு 5 வோல்ட். இந்த இடத்துல 5 வோல்ட் அப்படின்னு வரும். கிவன் டேட்டாவில் 5 அப்படின்னு இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீக் ஆம்பிளிடியூட் ஆஃப் மாடுலேட்டிங் சிக்னல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 வோல்ட் கொடுத்துட்டாங்க. 3 வோல்ட் கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இதான் கிவன் டேட்டா. இது இல்லாமல் கிவன் டேட்டாவில் 2 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அது நமக்கு இந்த சம்முக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்னது ஆம்பிளிடியூடு மாடுலேட்டிங் சிக்னல் ஆம்பிளிடியூட் 3 வோல்ட்டு, கேரியருக்கு எவ்வளோ 5 வோல்ட். அவ்வளோதான். இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணி போட்டால் என்ன வருமோ அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 3 × 5 = 0.6 வோல்ட் அப்படின்னு வரும். ஸோ உங்களோட மாடுலேஷன் இண்டெக்ஸ் என்ன 0.6 வோல்ட்டும் இங்கே கேன்சல் ஆகும், இங்கே வோல்ட்டு வராது. ஓகேங்களா? 0.6 அப்படின்றது ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் கீழே இந்த இடத்துல என்ன இருக்குது 0.6 அப்படின்றது ஒரு ஆன்சராக இருக்கும். இது ஒரு கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, 52வது கேள்விமா. அடுத்தது a signal x of t is equal to 2 cos 2π 10⁴t plus π/4 is applied to the FM modulator with the sensitive constant of 10 kHz per volt. நல்லா பார்த்து 10 kHz per volt தான் என்னது 10 சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது then the modulation index of FM என்னன்னு கேட்குறாங்க. மாடுலேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் FM என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. அதில் இருக்கிற சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் வந்து 10 kHz per volt. அப்படியே ஃபுல்லாக பார்க்கணும். அடுத்தது மாடுலேஷன் இண்டெக்ஸ் MA என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இந்த சம் தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இது 52. ஓகேங்களா? இதுதான் உங்களோட கிவன் சம்மில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டேட்டாவை எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்கல்ல 2 cos அப்புறம் என்னது 2π × 10⁴t plus 4π அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த கிவன் டேட்டாவை எடுத்து நான் எழுதிட்டேன். அடுத்தது என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரிஜினலான ஈக்குவேஷனை எழுதுறேன். என்ன ஒரிஜினல் ஈக்குவேஷன் இதுதான். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இங்கே பாருங்க, AM அப்படின்றது 2 எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 2πfm, அப்புறம் இதான FM, இதுதான் இந்த FM நான் என்ன பண்ணிட்டேன் எடுத்துட்டேன். ஓகேங்களா? எனக்கு இந்த இதில் பை தேவையில்லை, அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். தேவைப்பட்ட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த 2 டேட்டா வச்சுட்டு நான் ΔF கண்டுபிடிக்கணும். நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ΔF கண்டுபிடிக்கணும். ΔF கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் கான்ஸ்டன்ட். இதுதான் அந்த சென்சிட்டிவிட்டி. நல்லா பார்த்தா ஃப்ரீக்வன்சி டீவியேஷன் கான்ஸ்டன்ட் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, அதுதான் இந்த சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட் தான் 10⁻k பார் என்னது
வோல்ட்னு கொடுத்துருக்கிறது. ஓகேங்களா, அந்த இதை நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா போட்டுக்கிறேன். இது சென்சிட்டிவிட்டி கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, அப்போ இதை என்ன நம்ம எழுதுவோம், இந்த ஈக்குவேஷன் நான் எழுதுறேன். 10 கிலோஹெர்ட்ஸ் பர் வோல்ட் இன்ட்டு, ஓகேங்களா, ஏன்னா சென்சிட்டிவ் கான்ஸ்டன்ட் தானே 10 கிலோஹெர்ட்ஸ் பர் வோல்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, ஏஎம். ஏஎம் என்ன இந்த இடத்துல 2, இந்த 2 வோல்ட்டை இந்த இடத்துல போடுவேன். 2 வோல்ட் என்ன பண்ணுவேன் இந்த இடத்துல போடுவோம். புரிஞ்சுங்களா, அடுத்து இதுல இருந்து என்ன பண்ண முடியும், இப்போ ΔF என்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுதான் இதோட ஆன்சர். ஸோ ΔF. ஸோ ΔF என்ன வருது உங்களுக்கு, நார்மலா ΔF ஈக்குவல் டு 10 20 வந்துருங்களா, அது கேன்சல் பண்ணுது. ஆமா, இங்க பாருங்க, இது கேன்சல் ஆயிரும். இதையும் பண்ண 20 கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்றது ΔF வரும். ஆனா உங்களுக்கு கேட்ட கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க, மாடுலேஷன் இண்டெக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதனால அடுத்த ஒரு ஸ்டெப்பு வந்து ப்ரொசீட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் நான் வந்து ப்ரொசீட் பண்ணணும். என்ன அப்படின்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ். மாடுலேஷன் இண்டெக்ஸோட ஃபார்முலா வந்து இங்கே பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். மாடுலேஷன் இண்டெக்ஸ் இங்கே வந்து பீட்டா அப்படின்னு சொல்லுவோம். பீட்டா இஸ் ஈக்குவல் டு ΔF டிவைடட் பை FM. ΔF உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 20 கிலோஹெர்ட்ஸ். 20 கிலோஹெர்ட்ஸ். FM என்ன வந்திருக்கு உங்களுக்கு, FM 10 கிலோஹெர்ட்ஸ். ஓகேங்களா, FM இந்த இடம் இங்க பாருங்க, இங்கேயும் வேற பென்ல போட்டா உங்களுக்கு புரியும். இங்கேயும் 10 கிலோஹெர்ட்ஸ், இங்கேயும் 10 கிலோஹெர்ட்ஸ். இந்த 10 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்றது இந்த 10 கிலோஹெர்ட்ஸ்ன்றது இது. நீங்க ரெண்டையுமே குழப்பவே கூடாது, ரெண்டையும் ஒரே வேல்யூ சம்ல இருக்கு. வேற வேற தான் நீங்க வேற வேற தான் போடணும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் கேன்சல் அவுட் பண்ணும்போது எல்லாம் கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன ஆன்சர் வந்து 2 அப்படின்றது ஆன்சராக வரும். ஸோ இங்கே மாடுலேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றதுக்கு ஆன்சர் பீட்டா இஸ் ஈக்குவல் ΔF பை FM. ஓகேங்களா, கேன்சல் அவுட் ஆகி உங்களுக்கு 2 அப்படின்றது ஆன்சராக வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 அப்படின்றது என்ன வரும், ஆன்சராக வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 55 55. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுதான். இதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஓகேங்களா, விளையாடுத்தனமாக இருந்துடாதீங்க. எல்லா சமயம் ஒரு நோட்டு போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா சமயம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட தொடர்ச்சி தான் ஒவ்வொரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சால்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். பார்ட் 1 வரிசையாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இது இல்லாமல் நம்ம அகாடமி கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணால் 7708197281 நம்பருக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் கிளாஸஸ்க்கு. ஓகேங்களா, ஸோ இந்த சம் பார்ப்போம். இந்த RMS வேல்யூனால இது எங்கே குறிக்குதுன்னா வோல்டேஜை குறிக்கும். The RMS voltage value of carrier sideband component of an AM transmitter 200 volt 50 volt கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு AM டிரான்ஸ்மிட்டரோட கேரியரோட வோல்டேஜ் என்ன ஆகும், 200 volt. சைட்பைடோட வோல்டேஜ் என்ன, 50 volt. ஓகேங்களா, if the load லோட் ரெசிஸ்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 100 ohm கொடுத்துட்டாங்க. லோட் ரெசிஸ்டர் 100 ohm கொடுத்துட்டாங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா டோட்டல் பவர் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. இப்போ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 2 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கேரியரோட வோல்டேஜ், இன்னொன்று வந்து சைட் பேண்டோட வோல்டேஜ். இது என்ன டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லிட்டாங்க, AM டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லிட்டாங்க. அந்த AM டிரான்ஸ்மிட்டர் லோடு என்ன அப்படின்னா 50 அப்படின்னு கொடுத்துட்டான். லோடு எவ்வளோ, 100 ohmனு கொடுத்துருக்காங்க. லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 100 ohm. இதுதான் நம்ம கிவன் டேட்டா. இந்த கிவன் டேட்டா வச்சு நான் டோட்டல் பவர் கண்டுபிடிக்கணும். ஓகே, எழுதிடுவோமா? ஸோ இதுதான் என்னது, இந்த சம்மோட ஓரளவு கரெக்டான. ஸோ பி கேரியர் பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கேரியர் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், கேரியரு சைட் பேண்டு அதோட வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. 200 வோல்ட்டு. இது எவ்வளோ, 50 வோல்ட். ஓகேங்களா, லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 100.
லோடு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 100. ஓகேங்களா. உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா பி டோட்டல் தானே கேட்குறாங்க, டோட்டல் பவர் கேட்குறாங்க அப்படின்னா கேரியர் பவரையும் சைட் பேண்ட் பவரையும் நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா கூட்டி போட்டுரும். ஸோ கேரியர் பவர் நீங்கள் கண்டுபிடிக்கணும், சைட் பேண்ட் பவர் கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் ஆட் பண்ணி போகும். இப்போ கேரியர் பவர் பார்ப்போம். ஸோ கேரியர் பவருக்கு என்ன பண்ணணும், வி ஸ்கொயர் கேரியர் டிவைட் பை ஆர். ஸோ வி ஸ்கொயர் கேரியர்னா இங்கே 200 ஸ்கொயரு டிவைட் பை ஆர் எவ்வளோ வரும் 100. ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் அதை சால்வ் பண்ணி போட வேண்டியதான். அப்போனா எவ்வளோ வரும் உங்களுக்கு டிவைட் பை 100 டிவைட் பை 100. ஓகேங்களா. இப்போ 400 அப்படின்றது வாட், ஏன்னா இது பவர் வாட், அதனால பவர். அது சைட் பேண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சைட் பேண்ட் பண்ணும்போது சைட் பேண்ட் ஸ்கொயர் டிவைட் பை ஆர். இங்கே நான் என்ன போட்டிருக்கேன் 2 அப்படின்றது போடணும். சைட் பேண்ட் 2 சைடு இருக்கு, அப்பர் சைடு லோயர் சைடு, அதனால 2ஆல் நான் என்ன பண்ணிடணும் மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ 2 × 50 ஸ்கொயரு டிவைட் பை 100. ஓகேங்களா, அவ்வளோதான். இதை நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான், நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். 5 5 25, 2 0 டிவைட் பை 100. ஸோ இது கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு என்ன வரும் 50 அப்படின்றது ஆன்சராக வரும். இதில் 50 வாட்ஸ் அப்படின்றது ஆன்சராக வரும். அவ்வளோதான். ஸோ இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், டோட்டல் பவர் கண்டுபிடிக்கணும். இப்போ இண்டிவிஜுவலாக நம்ம சைட் பேண்ட் பவர் கேரியர் பவர் கால்குலேட் பண்ணியிருக்கோமா. ஸோ இங்கே என்னது கேரியர் பவர் அப்படின்றது 400 வாட்ஸு, சைட் பேண்ட் அப்படின்றது 50 வாட்ஸு, ரெண்டையும்னா 450 வாட்ஸு. இதான் நம்ம ஆன்சர், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த இதில் ஒரு 3 சம் பார்த்துருக்கோம். இது எல்லாமே எதோட ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம், ஏஇ 2024ஓட பிஒய்க்கு பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு 3 சம்மை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா, அப்படியே கண்டினியூஷனாக சம் போட்டுக்கிட்டே இருக்கும். உங்கள் ஒர்க்கு என்னது பார்த்துட்டு ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ்ஃபுல்லாகும். நம்ம அகாடமிக்கில் ஏஇக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அகாடமிக் நம்பர் 7708197281க்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணலாம். 7708197281. ஓகேங்களா, நம்பருக்கு கால் பண்ணியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு சம்மோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.